இந்த என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தை அவங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றா பார்வதி. அதான் ஃபோன் பண்ணி கொடுக்கலாமேன்னு டயல் பண்ணேன். அம்மா, அந்த உறவே வேண்டான்னு சொல்லிட்டு தானே நாங்க 2 பேரும் இங்க வந்து தங்கி இருக்கோம். நீங்க அதை புரிஞ்சுக்காம இந்த ரிலேஷன்ஷிப்பை வளர்க்கறதுக்கு அவளுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறீங்க. என்னம்மா? இல்ல பார்வதி, இன்னைக்கு அவரோட பர்த்டேவா, விஷ் பண்ணணும்னு ஸ்ருதி ரொம்ப ஆசைப்பட்டா. ஸ்ருதி, இன்னைக்கு அப்பாக்கு விஷ் பண்ணணும்னு சொன்னியா? சொல்லு, சொன்னியா? உனக்கு நான் அவ்வளோ தூரம் என் பிரச்சனைய எடுத்து சொல்றேன், அதையும் மீறி உனக்கு உன் அப்பா முக்கியமா போயிட்டாரா? இன்னைக்கு February 14th அப்பாவோட பர்த்டே. அதான் அப்பாவே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவரோட பிறந்த நாள் ரொம்ப முக்கியமா? அவரை பிரிஞ்சு உன்னால வாழ முடியலன்னா தயவு செஞ்சு இப்பவே அந்த வீட்டுக்கு போயிடு ஸ்ருதி. நான் உன்னை விட்டுட்டு வந்துடுறேன். எனக்கு இங்க தனியா வாழ தெரியும். நீ போய் உங்க அப்பா கூட பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துக்கோ. இந்த வருஷம் பர்த்டேவை அவர் கூடவே இருந்து ஜாலியா செலிப்ரேட் பண்ணு. நான் அதுக்கு தடையா இருக்க விரும்பல. இல்லம்மா, நான் போல. அப்புறம் ஏன் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? சாரிம்மா, இனிமே அப்பாவை பத்தி யோசிக்க மாட்டேம்மா. ஸ்ருதி, புரிஞ்சுக்கோ. எப்பெல்லாம் நீ அவரை பத்தி யோசிக்கிறியோ அப்பெல்லாம் நான் ரொம்ப ஹர்ட் ஆகுறேன். நான் அவரை முழுசா மறந்துட்டு வேற ஒரு லைஃப்குள்ள போலான்னு பாக்குறேன். நீ திரும்ப திரும்ப அவரை ஞாபகப்படுத்தி என்ன கஷ்டப்படுத்துற. இதான் லாஸ்ட் வார்னிங். அவரை பத்தி பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, நினைக்கவும் கூடாது. சாரிம்மா, இனிமே நினைக்க மாட்டேன். இல்லம்மா, எதுவுமே இல்லம்மா. ஒன்னும் இல்லம்மா, தாங்க. ஒன்னும் இல்லம்மா அதுல. இரு. அம்மா அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ்மா. பார்வதி, நீ அவர் மேல உள்ள கோவத்தை குழந்தை கிட்ட காட்டாதம்மா. அவ அப்பா மேல உள்ள பாசத்துலதான் அவ வரைஞ்சிருக்கா. அவளை காயப்படுத்தாத பார்வதி. பார்வதி, பார்வதி, இந்த பேப்பர் மாதிரி தான் உன் அப்பா. திருப்பி அந்த பேப்பரை எப்படி ஒட்ட வைக்க முடியாதோ அதே மாதிரி உங்க அப்பாவும் நம்ம கூட சேர முடியாது. புரிஞ்சுக்கோ.